ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி ஆல்ஃபா ரோபி. இன்னைக்கு நம்ம இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரியோட பிக் ஜெயிண்ட் விப்ரோ பற்றி தான் பேச போகிறோம். விப்ரோடைய Q3 ரிசல்ட் வந்த உடனே மண்டே மார்க்கெட்டில் ஸ்டாக் ப்ரைஸ் ஷார்ப்லி ஃபெல் பை நியர்லி 10%. எங்கே பார்த்தாலும் விப்ரோ கிராஷ் நியூஸ் தான். ஆனால் அஸ் எ ஸ்மார்ட் இன்வெஸ்டர் ஹெட்லைனை மட்டும் பார்த்தா போதாது, நம்ம டீப்பாக டிசெக்ட் பண்ணணும். இன்னைக்கு இந்த வீடியோவில் 5 இம்பார்ட்டன்ட் பில்லர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நம்பர்ஸ், ஹிடன் ப்ராஃபிட், ஹார்மன் ஃபேக்டர், ஏஐ ஸ்ட்ராட்டஜி, கடைசியாக அஸ் இன்வெஸ்டராக இப்போ கன்சிடர் பண்ணலாமா, வெயிட் பண்ணலாமா, கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா விப்ரோ இப்போ ஒரு மேசிவ் ட்ரான்சிஷனில் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பர்ஸை பார்ப்போம். ரெவன்யூ, ஐடி சர்வீஸ் ரெவன்யூ 2.64 பில்லியன் வந்திருக்கு. சீக்வென்ஷியலாக பார்த்தா 1.4% க்ரோத் இன் கான்ஸ்டன்ட் கரன்சி. மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்சில் தான் இது இருக்குது. ஆப்ரேட்டிங் மார்ஜின்ஸ், இதுதான் பெஸ்ட் பார்ட். மார்ஜின்ஸ் 17.6% வந்திருக்கு. லாஸ்ட் 7 குவார்ட்டரில் இதுதான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். மேனேஜ்மெண்ட் டைட்டாக காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணி மார்ஜின்ஸை மேலே கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து நெட் ப்ராஃபிட். ஹெட்லைனை பார்த்தா ப்ராஃபிட் 3119 கோடி, லாஸ்ட் குவார்ட்டரை விட 3.9% கம்மி. ப்ராஃபிட் ஏன் கம்மியாச்சுன்னா ஆப்ரேஷனால இல்லை, பட் டியூ டு ஒன் டைம் சார்ஜஸ். நியூ லேபர் கோட் இம்ப்ளிமெண்டேஷனால் 302 கோடி கிராஜுவேட்டி ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. ரீஸ்ட்ரக்சரிங் காஸ்ட்டாக 263 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை எடுத்துகிட்டு அட்ஜஸ்டட் நெட் இன்கம் ஆக்சுவலி 33.6 பில்லியன், குவார்டர் அண்ட் குவார்ட்டருக்கு 3.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ப்ராஃபிட் பிரேக் டவுனை பார்த்தா பயப்பட வேண்டாம். அப்புறம் மார்க்கெட்டில் 10% விழுந்துச்சு? அதுக்கு மெயின் ரீசன் இந்த க்ரோத் ஸ்பிளிட் தான். ஃபர்ஸ்ட், இன்ஆர்கானிக் க்ரோத். விப்ரோ ரீசெண்டாக ஹார்மன் டிடிஎஸ் சாம்சங் சப்சிடியை அக்வயர் பண்ணியிருந்தாங்க. 375 மில்லியன் டீல். இந்த குவார்ட்டரில் வந்த 1.4% க்ரோத்தில் 0.8% ஹார்மன் மூலமாக தான் வந்திருக்கு. விப்ரோடைய ஆக்சுவல் பிஸ்னஸ் க்ரோத்து ஜஸ்ட் 0.6% தான். மார்க்கெட்டை என்ன நினைக்கிறதுனா விப்ரோட இன்னர் க்ரோத் இன்னும் ஆக்சலரேட் ஆகலை, அக்ரிசியேஷன் தான் நம்பரை சஸ்டைன் பண்ணுதுன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு மார்ஜின்ஸ் வார்னிங்கும் ரிசல்ட்டில் சொல்லியிருக்காங்க. சிஎஃப்ஓ அபர்ணா ஐயர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹார்மன் அக்ரிசியேஷன் என்ஜினியரிங் எக்ஸ்பர்டிஸ்க்கு நல்லது, ஆனால் Q4ல் இது மார்ஜினை டைல்யூட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்டும் மார்க்கில் ஒரு அன்சர்டனிட்டி கிரியேட் பண்ணி ஸ்டாக் ப்ரைஸ் கிராஷ் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு. அடுத்து விப்ரோடைய டீல் பைப்லைன்ஸை பார்ப்போம். குட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, BFSIயில் 2.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஹெல்த் கேரில் 4.2% இன்க்ரீஸ் ஆகி நல்லா ரிக்கவர் ஆகுது. யூஎஸில் அமெரிக்காஸ் ஒன் மார்க்கெட்டும் நல்லா தான் இருக்குது. ஆனால் பேட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் 5.7% இயர் ஆன் இயரில் டிக்ரீஸ் ஆகிருக்கு. எனர்ஜிஸ் அண்ட் யூட்டிலிட்டிஸ் செக்டர் ரொம்ப வீக்காக இருக்குது. டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங்கும் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. விப்ரோடைய டீல் பைப்லைன் 3.3 பில்லியன்னு பெருசாக இருக்குது. ஆனால் மேனேஜ்மெண்ட் ஒரு காஷன் கொடுத்துருக்காங்க. மெகா டீல்ஸ் ரெவன்யூவாக மாற 6 குவார்ட்டர், அதாவது 1.5 இயர்ஸ் கூட ஆகும்லான்ட்டு. இதுவும் மார்க்கெட்டில் இந்த ஸ்டாக்குக்கு ஒரு நெகட்டிவ் ப்ரொஜெக்ஷனை கிரியேட் பண்ணியிருக்கு. அடுத்து விப்ரோடைய ஏஐ ஸ்ட்ராட்டஜி வைப் கோடிங்கை பற்றி பார்க்கலாம். விப்ரோ ஃபுல்லாக ஏஐ ஃபர்ஸ்ட் மோடுக்கு மாறிட்டாங்க. விப்ரோ இன்டெலிஜென்ஸ், இது ஒரு யூனிஃபைடு பிளாட்ஃபார்ம். இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் ஏஐ, ஹெல்த் கேர், மேனுஃபேக்சரிங்க்கு அண்ட் இன்டர்னல் டெலிவரி டூல்ஸ் விங்ஸ் அண்ட் வீகா யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வைப் கோடிங், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராம்ப்ட்ஸ் யூஸ் பண்ணி கோடிங் நாலேஜ் இல்லாதவங்க கூட ஆப்ஸை பில்ட் பண்ணது தான் வைப் கோடிங். விப்ரோ இஸ் பெட்டிங் தட் திஸ் வில் மேக் தேர் டெலிவரி 2x ஃபாஸ்டர் அண்ட் சீப்பர். நான் நினைக்கிறேன்னா ஆப் டெவலப் பண்ணுறது டெலிவரி பண்ணிடலாம், ஆனால் மெயின்டெனன்ஸ் வரும்போது தான் அந்த நாலேஜ் இல்லாதவங்க எப்படி ஆப்பை வந்து மெயின்டைன் பண்ண போகிறாங்கன்ட்டு. ஒரு டைமும் ஏஐ யூஸ் பண்ணி ரீபில்ட் பண்ணிட்டு இருக்கும்போது முடியாத ஆப்பை இஷ்யூ வரப்போ அந்த இஷ்யூ தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்றத தெரியல. லெட்ஸ் சி. அடுத்து விப்ரோடைய க்ரோத் கைடன்ஸ் அண்ட் ஃபண்டமெண்ட்ஸை பார்க்கலாம். மார்க்கெட் கிராஷுக்கு இந்த ஸ்மோக்கிங் கன் இஸ் Q4 கைடன்ஸ். விப்ரோ கைடன்ஸ் படி விப்ரோ கைட் பண்ணியிருக்கிறது ஜஸ்ட் 0 to 2% க்ரோத். மார்க்கெட் எக்ஸ்பெக்டட் பெட்டர்.
ப்ளஸ் சேலரி ஹைக்கை பற்றி இன்னும் டிசிஷன் இருக்குல்ல, அதுவும் மார்ஜினை ஹைட் பண்ணால் ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது. இந்த ரிசல்ட்ஸில் போர்ட் 6 per ஷேர் இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பே அவுட் ரேஷியோ நல்லா இருக்குது. ஸ்டாக் இப்போது 235 to 240 ரேஞ்சுக்குள்ள சப்போர்ட் பார்க்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போது ஸ்டாக்கோட பி 18.8 அட்ராக்டிவ் வேல்யூஷனில் இருக்குது. டிவிடெண்ட் பே அவுட்டும் 4.61%. ஓகே, அஸ் இன்வெஸ்டராக இப்போ இது பை பண்ணலாமா? ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தால் தயவு செய்து இந்த ஸ்டாக் பக்கம் போயிடாதீங்க. இப்போதைக்கு மொமெண்டம் ரொம்ப வீக்காக இருக்குது. Q4 கைடன்ஸ் ரொம்ப காஷியஸாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கு பக்கம் போயிடாதீங்க. நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தால் விப்ரோட இன்டர்னல் கிளியரப் ஆகிடுச்சு. டிரான்சாக்ஷனுக்கு டைம் எடுக்கும். ஆனால் ஏஐ அண்ட் ஆர்ம் இன்டகிரேஷன் சக்ஸஸ் ஆச்சுன்னா இட் குட் பி மல்டி பேக்கர் இன் 2 to 3 years. ஓகே, இப்போ இந்த வீடியோக்கு நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். ஃபைனல் டெக்னா டிரான்சாக்ஷன் இஸ் ஹார்ட் பட் விப்ரோ இஸ் பில்டிங் த ரைட் ஃபவுண்டேஷன்ஸ். பேஷன்ஸ் இஸ் த கீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Happy investing.